Taste the Daily. மதுரை மாவட்டம் தாரப்பட்டியில் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி திமுக அமைச்சர் மூர்த்தியின் காரை பெண்கள் மறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தாரப்பட்டி பகுதியில் சாலை பணிகளுக்கான பூமி பூஜையில் கலந்து கொண்டுவிட்டு திரும்பிய திமுக அமைச்சர் மூர்த்தியின் காரை வழிமறித்த பெண்கள் 4 ஆண்டுகளாக தங்கள் பகுதிகளுக்கு சுகாதாரமான குடிநீர் வசதி, கழிவு வாய்க்கால் வசதி செய்து தரவில்லை என குற்றம் சாட்டியதுடன் மகளிர் உரிமை தொகையும் கிடைக்கவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கே போராடும் நிலை உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழைய ஓய்வூதிய திட்டம், பணி பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினர் முழக்கங்களை எழுப்பினர். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடியா திமுக அரசுக்கு பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி மானியத்தில் 40,000 பயனாளிகளிடம் 6 கோடி ரூபாய் வரை ஊழல் செய்த அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இடுபொருட்கள் தருவதாக கூறி 40,000 பயனாளிகளிடம் தலா 1,500 ரூபாயை வசூல் செய்த வேளாண் துறை அதிகாரிகள் பயனாளிகளுக்கு எந்தவிதமான ரசீதும் வழங்காமல் அலைக்கழித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து வேளாண் துறை அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஒரு கையில் அரிசியையும் மற்றொரு கையில் தவிடையும் வைத்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஊழலில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க விடியா திமுக அரசு மறுப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். 6 கோடி முறைகேடு, இல்ல ரசீது எதுவுமே இல்ல, ரசீது எதுவுமே இல்ல. ஒரு நபர் ஒருவரிடம் 1,500 வசூல் என 6 கோடி ஊழலாம். 1 லிட்டர் உயிர் உரம் தொகுப்பு திட்டம் வழங்க வேண்டி இருப்பு தானே டெப்போவில இல்லையே. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இலங்கை தமிழர் குடியிருப்புகள் தரமற்ற முறையில் கட்டப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மூங்கில் ஊரணியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் கட்டப்பட்டு வரும் 150க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் தரமற்ற முறையிலும் பணிகள் ஆமை வேகத்திலும் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு கட்டுமான பணிகள் தொடங்கிய நிலையில் குடியிருப்புகள் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் குடியிருப்புகளை தரமாக கட்டித்தர வேண்டும் என்றும் பொதுமக்கள் விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை நீர்மட்டம் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டி உபரி நீர் ஆற்றில் திறந்துவிடப்பட்டு வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் காவிரி ஆற்றில் ஆபத்தை உணராமல் இறங்கி விளையாடி வருகின்றனர். மேட்டூர் 16 கண் உபரி நீர் போக்கி பகுதியில் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் ஆற்றில் இறங்கி வேடிக்கை பார்ப்பதும் புகைப்படம் எடுப்பதும் என பல விளையாட்டுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அசம்பாவிதம் ஏற்படும் முன் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை அந்த பகுதியில் எச்சரிக்கை பலகையை நிறுவுவதுடன் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தினர். Taste the Daily.